வணக்கம் தமிழா. இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது மீ 11X 11 சீரீஸில் வரக்கூடிய ஃபோன் தான் இந்த மீ 11X. அந்த 11 சீரீஸில் விலை குறைவான ஃபோன் இந்த 11X. ஸோ இது வந்து ரெண்டு வேரியண்ட்டில் வருது. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோடி வருது. 6GB ரேம் வேரியண்ட் வந்து 30,000 ரூபா, 8GB ரேம் வேரியண்ட் வந்து 32,000 ரூபா. ஸோ இந்த மீ 11Xல வந்து ஸ்னாப்ட்ராகன் 870ங்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்னாப்ட்ராகன் 870ல் இருக்கக்கூடிய மற்ற பிராண்ட் ஃபோன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா விவோவோட X60 இருக்குது, OnePlus 9R இருக்குது, IQ7 இருக்குது. ஸோ வந்து ஒரு நல்ல ஒரு அக்ரெசிவான விலையில் வந்து இந்த மீ 11X கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மீ 11X எப்படி இருக்கும், இதோட கேமரா எப்படி இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள் தராங்க, ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் எல்லாத்தையும் வந்து இந்த பதிவில் நான் சொல்கிறேன். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். ஒரு 30,000க்கு ஒரு ஃபோன் வாங்கணும்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு சாய்ஸாக இருக்குமாங்கிறத பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ மீ 11X இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா இப்போ இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் பட்டன் நமக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாருங்க. கீப் மோட்டிவேட்டிங், கீப் சப்போர்ட்டிங். ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் வந்து இந்த மீ 11X வருது. இது வந்து மேட் இன் இந்தியா ஸ்மார்ட் ஃபோன், 5G ஃபோன் கூட. ஸோ பாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதான் வந்து மீ 11X. ஸோ எங்கிட்ட இருக்கிறது பிளாக் கலர் வேரியண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில்வர் கலர் மற்றும் ஒயிட் கலர் வேரியண்ட்டும் வருது. பிளாக் வந்து ஒரு கிளாசி ஃபினிஷில் தந்திருக்காங்க, மற்ற ரெண்டும் வந்து மேட் ஃபினிஷில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த கேமரா மாடியில் வந்து எனக்கு பிடித்திருக்கு. கையில் எடுத்த உடனே எனக்கு ஃபீல் ஆகுறது வந்து இது வந்து ஒரு தின்னான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. சரி, பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த பிளாக் கவரில் வந்து உங்களுக்கு சிம் எஜெக்டர் பின், சில டாக்குமெண்ட்ஸ், ஒரு சின்ன கவர் தந்திருக்காங்க. இதுக்குள்ளே வந்து ஒரு 3.5mm டாங்கிள் இருக்குது. ஸோ இந்த ஃபோனில் வந்து உங்களுக்கு வந்து ஆடியோ போர்ட் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு வயர்டு இயர்ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த கன்வெர்ட்டர் மூலமாக, அந்த டாங்கிள் மூலமாக USB Type-C போர்ட்டில் கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அப்புறம் சாஃப்ட் பேக் கேஸும் வந்து உங்களுக்கு கிடைக்குது. 33 வாட்ஸ் சார்ஜர் மற்றும் USB Type-C கேபிள். இதான் வந்து பாக்ஸ் கண்டென்ட்ஸ். பின்பக்கம் வந்து கிளாஸ் பாடி, கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனோடு இது வருது. பிளாக் கலர் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஒரு கிளாசி ஃபினிஷில் இருக்குது. மற்ற ரெண்டு கலர் வேரியண்ட்டும் மேட்டில் தந்திருக்காங்க. பிளாக் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக எனக்கு அந்த மாதிரி ஷைனிங்கான ஃபோன்கள் பிடிக்காது, கிளாஸியான ஃபோன். கைரேகும் அதிகமாக படியும், பட் அது ஓகே. ஏன்னா வந்து எல்லாமே வந்து கவர் போட்டு தான் இதை யூஸ் பண்ண போகிறோம். 7.8mm திக்னஸ், 196 கிராம்ஸ் வெயிட்டில் இது பண்ணியிருக்காங்க. சைட்ஸ் வந்து கவுடாக இருக்குது, கார்னர்ஸ்லாம் வந்து ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ ஹேண்டில் பண்ணதுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபோன் இது. மேல் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐஆர் பிளாஸ்டர் தந்திருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஒரு யூனிவர்சல் ரிமோட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மைக் இருக்குது. மொத்தம் வந்து ஒரு 3 மைக் இந்த ஃபோனில் தந்திருக்காங்க. நாய்ஸ் கேன்சலேஷன், ஆடியோ ஜூம், அதுக்கெல்லாம் வந்து இது உதவியாக இருக்குது. டூவல் ஸ்பீக்கர் இருக்குது. மேலே ஒரு ஸ்பீக்கரும் கீழே ஒரு ஸ்பீக்கரும் தந்திருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கரை தவிர்த்து மைக் இருக்குது, USB Type-C போர்ட் மற்றும் வந்து சிம் ட்ரே. சிம் ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 2 சிம் போடலாம், மைக்ரோ SD கார்டு போட முடியாது. ப்ளஸ் இது வந்து டூவல் வோல்ட்டி வாய்ஸ் ஓவர் வைஃபை சப்போர்ட் இதில் இருக்குது. ரைட் சைடில் வந்து உங்களுக்கு பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன் தந்திருக்காங்க. இந்த பவர் பட்டன் வந்து உங்களுக்கு வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் வேலை செய்யுது. பர்சனலாக எனக்கு வந்து இந்த சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் எனக்கு பிடிக்கும். ஏன் வந்து பார்த்திங்கன்னா ஆக்யூரேட்டாக இருக்கும். வந்து ஒரு கன்வீனியன்ட்டான ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இம்ப்ளிமெண்டேஷனாக இந்த சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை நான் வந்து நினைக்கிறேன். லெஃப்ட் சைடில் வந்து பிளைனாக தான் தந்திருக்காங்க. இப்போ பல ஃபோன்களில் வந்து கேமரா பம்ப் அதிகமாக இருக்குது, ஆனால் இதில் வந்து இருக்குது, பட் அந்த அளவுக்கு ப்ராமினெண்ட்டாக இல்லை. ஸோ கொஞ்சம் கம்மியாகவே பண்ணியிருக்காங்க இந்த கேமரா பம்ப். இதில் டிஸ்பிளேயை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து உங்களுக்கு 6.67 இன்ச் டிஸ்பிளே இருக்குது. AMOLED டிஸ்பிளே இது ஃபுல் HD+ ரெசல்யூஷனோடி வருது. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட், டச் சாம்பிளிங் வந்து 360 Hz இருக்குது. கான்ட்ராஸ்ட் வந்து நல்லாயிருக்கு. பிளாக்ல வந்து ரொம்ப டீப்பாக இருக்குது. வியூயிங் ஆங்கிள்ஸ் நல்லா இருக்குது. அவுட்டோரில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கு. ஏன்னா வந்து இதில் வந்து 900 nits பிரைட்னஸ் மற்றும் பீக்கில் வந்து 1300 nits பிரைட்னஸ் தராங்க. டிஸ்பிளேயும் வந்து கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனோடி வருது. டிஸ்பிளே செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் டார்க் மோட் எனேபிள் பண்ணலாம். கலர் ஸ்கீம் சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரீடிங் மோட் இருக்குது. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் வேண்டாம்னா நீங்கள் 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேட்டரி நிறைய கிடைக்கும். அப்புறம் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்குது. அதில் வந்து பல கிளாக் ஃபேஸ் ஆப்ஷனும் தந்திருக்காங்க. ஸோ டிஸ்பிளே வந்து இதோட ஒரு ஹைலைட், நல்ல ஒரு தரமான ஒரு டிஸ்பிளே கிடைக்குது. இப்போ இந்த ஃபோனோட பர்ஃபார்மன்ஸுக்கு வருவோம். ஸோ இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஸ்னாப்ட்ராகன் 870 சிப்செட் யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சிப்செட் இது. ஸோ கேமிங்னாலும் சரி, எந்த டாஸ்க்குனாலும் சரி, ஈஸியாக நல்லா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஃபோன் இது. ப்ராசர் இது ரொம்ப ஸ்னாப்பியாக இருக்குது. ஆப் வந்து ஃபாஸ்ட்டாக லோட் ஆகுது. மல்டி டாஸ்கிங்கும் நல்லா இருக்குது. வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சிறந்த ஒரு ப்ராசர் இது. ஸோ நீங்கள் ஒரு கேஷுவல் கேமராக இருந்தாலும் சரி, ஒரு ஹார்ட்கோர் கேமராக இருந்தாலும் சரி, உங்கள் கேமிங் நீட்ஸுக்கு
இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபோனாக அமையும். ஸோ நல்ல ஒரு கேமிங் திறன் இதில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ நல்ல ஒரு ப்ராசஸர். ஸோ ப்ராசஸரை பற்றிய கவலை இந்த ஃபோனில் உங்களுக்கு இருக்காது. நல்லா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸர். 6GB RAM 8GB RAM ஆப்ஷன் இருக்குது. LPDDR5 RAM மற்றும் UFS 3.1 ஸ்டோரேஜ் உங்களுக்கு இதில் கிடைக்குது. கேமரா வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து 3 கேமரா தந்திருக்காங்க. கேமரா மாடல் நல்லாயிருக்கு. ஸோ 48 மெகா பிக்சல் மெயின் கேமரா, சோனியோட IMX582 சென்சர், 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் சென்சர், 5 மெகா பிக்சல் டெலி மேக்ரோ சென்சர் தந்திருக்காங்க. நல்ல வேலை ஒரு டெப்த் சென்சர்னு பேருக்கு ஒன்றும் தராமல் விட்டாங்க. நல்ல ஒரு விஷயம். செல்ஃபிக்கு வந்து இந்த பஞ்சுகோலில் வந்து ஒரு 20 மெகா பிக்சல் கேமரா தந்திருக்காங்க. கேமரா மோடில் வந்து பார்த்திங்கன்னா பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ வீலாக் மோடு, டுவல் வீடியோ எடுக்கலாம், லாங் எக்ஸ்போஷர் ஆப்ஷன், ஸ்லோ மோஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 960 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் வரைக்கும் மேக்ஸிமம் எடுக்கலாம். கேமரா பிக்சர் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்ல வெளிச்சத்தில் வந்து நல்ல டீட்டெயிலிங் கிடைக்குது. ஷார்ப்னஸ், கலர் ரிப்ரொடக்ஷன் எல்லாமே நல்லா இருக்குது. நல்ல ஒரு ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. டைனமிக் ரேஞ்சும் நல்லா இருக்குது. அப்புறம் வந்து வைட் ஆங்கிள் ஃபோட்டோஸில் வந்து டீட்டெயிலிங் கொஞ்சம் குறைவாக இருக்குது. பட் வந்து மேபி அவங்க வந்து இந்த சாஃப்ட்வேர் அப்டேட்டில் இது சரிப்படுத்தலாம். மேக்ரோ ஃபோட்டோஸும் நல்லாயிருக்கு. லோ லைட்டில் கூட வந்து ஃபோட்டோஸ் வந்து பரவாயில்லாமல் தான் தந்திருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு கேமரா கூட இந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு இதில் கிடைக்குது. வீடியோ வந்து நீங்கள் 4K வீடியோ எடுக்கலாம் 30 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில். அதில் கூட நீங்கள் வந்து இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் எனேபிள் பண்ணலாம். ஸோ 1080p 60 FPSல நீங்கள் மேக்ஸிமம் வீடியோ எடுக்கலாம் ஃப்ரண்ட் கேமராவில். ஸோ இந்த ஃப்ரண்ட் கேமரா ஆடியோ குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு இந்த ஷார்ட் கிளிப்பை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் திருப்திகரமான ஒரு கேமரா, ஒரு நல்ல ஒரு கேமரா தந்திருக்காங்க. பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா 4520 mAh பேட்டரி, 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஓடி வருது. என்னோடய டெஸ்ட்டில் வந்து 0 to 100% வந்து ஒரு 59 மினிட்ஸில் எனக்கு வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சு. ஸோ 1 ஹவரில் நீங்கள் வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணிடலாம். பேட்டரி லைஃப் வந்து 1 ஹவர் பேட்டரி லைஃப் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு நார்மல் யூஸில். ஸோ 1 டே பேட்டரி லைஃப் இதில் கிடைக்கும். அப்புறம் வந்து இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா ஹாப்டிக் மோட்டார் இருக்குது, ஹாப்டிக் ஃபீட்பேக் நல்லாயிருக்கு, இந்த ஸ்பீக்கர் குவாலிட்டி நல்லாயிருக்கு. NFC கிடையாது, FM ரேடியோ இல்லை. சென்சர்ஸ் தேவையான சென்சர்ஸ் எல்லாம் தந்திருக்காங்க. MIUI 12 வந்து இது ரன் ஆகுது. பல ஃபீச்சர்ஸ் ரிச்சான ஒரு UI இது. ஸோ ஷாமியோட ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ப்ளோட்வேர் கொஞ்சம் இருக்குது, சில ஆப்ஸ் வந்து அதை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். அப்புறம் வந்து ஆட்ஸ் வந்து எனக்கு யூஸ் பண்ணதில் ஆட்ஸ் எதுவும் இல்லை. இந்த ஃபோனோட ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே நல்லாயிருக்கு, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும், ஒரு நல்ல ஒரு கேமராவும் தந்திருக்காங்க. மைனஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைக்ரோ SD கார்டு ஆப்ஷன் இதில், ஆடியோ ஜாக் இதில் இல்லை. பட் டாங்கிள் தந்திருக்காங்க, பட் ஆடியோ ஜாக் இதில் கிடையாது. ஸோ இந்த ஃபோன் வந்து ஆக்சுவலாக நான் வந்து POCO F3 இந்தியாவுக்கு வரும்னு நினச்சேன். பட் Mi 11X கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஒரு POCO F3க்கு நான் என்ன எதிர்பார்ப்பு வச்சுருந்தேனோ அது எல்லாமே வந்து இந்த ஃபோனில் இருக்குது. ஸோ Mi 11X 30,000க்கு இது எப்படிங்கிறத உங்களோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 30,000க்கு நீங்கள் ஒரு ஃபோன் வாங்கணும், நல்ல ஒரு காம்பினேஷனில் ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ஆப்ஷனாக இது அமையும். ஸோ இந்த ஃபோன் வந்து வாட்டர் ப்ரூஃபிங் கிடையாது, பட் வந்து ஸ்ப்ளாஷ் ரெசிஸ்டன்ட் தராங்க. அப்புறம் 5G பேண்ட், இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து லிஸ்ட் பண்ணியிருக்க வந்து 2 பேண்ட் தான் 5Gயில் போட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவில் இன்னும் 5G வரல. இந்தியாவில் எந்தெந்த பேண்ட் வருதுன்னு அப்போ தான் தெரியும். பட் அப்போ மேபி அந்த நேரத்தில் அப்டேட் பண்ணி அதை ஓப்பன் பண்ணுவாங்களான்னு தெரியல. அதை கேட்டிருக்கேன். அவங்களுக்கு சொன்ன பதிலை வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து 2 பேண்டு தான் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து Mi 11X இந்த 30,000க்கு ஒரு நல்ல ஒரு ஃபோனாக, பெர்ஃபார்மன்ஸ் அது நல்ல தரக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக எனக்கு தென்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமட்டு தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் பிடித்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் 2 விடைபெறுவது லைக் பண்ணாது. தமிழில் பேசு டெக் தமிழ் பாருங்கள்.